ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பாசிப்பயிறு கடையல். இந்த பாசிப்பயிறு கடையல் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாசிப்பயிறு நைட்டே நீங்கள் ஊற வச்சு கூட காலையில் செய்யலாம். நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால பாசிப்பயிரை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை வடை சட்டியில் தான் வறுக்கணும். நல்லா மிதமான தீயில வச்சு பொறுமையாக அது நல்லா வாசம் வரணும். அப்போ தான் வந்து பாசிப்பயிறு நல்ல வாசமும் கொடுக்கும், வேகிறதும் ஈஸியாக வேகும். அதனால் நல்லா பாசிப்பயிரை வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு குக்கரில் ஊற்றி தண்ணி ஊற்றிடணும். இதுக்கு முன்னாடி வேணும்னா கூட நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து மஞ்சப்பொடியும் 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாசிப்பயிறு ஃபஸ்ட் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கணும். 3/4 வேக்காடு வெந்திருக்கா இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகாது. ஏன்னா நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோன்னா இதை டேரெக்டாக 1 பார்ட் ரெசிபி மாதிரி பண்ணிடலாம். இதை நம்ம நைட்டு ஊற வைக்காததுனால ஃபஸ்ட்டு இது விசில் விட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அப்புறம் பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாசிப்பயிரோட சேர்க்க போகிறோம். இதில் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஆல்ரெடி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பாசிப்பயிறு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அங்கே பாருங்கள், நல்லா நம்ம மசிச்சு விட்டுறணும். தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா மசிங்க. வடித்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. கீழே ஊற்றாமல் நல்லா மசிச்சு எடுக்கணும். மசிச்சு எடுத்துகிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாசிப்பயிரில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம பருப்பு இல்லை பயிறு இதெல்லாம் செய்கிறோன்னாவே கொஞ்சம் நிறையாவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பாசிப்பயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் சாப்பாட்டுக்கு செய்கிறேன், அதனால கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். ஒரு கரண்டி பாசிப்பயிர் கடையில் எடுத்து சாதத்தில் நெய் போட்டு தொட்டுக்க பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.